சென்னை மாநகரை பொறுத்தளவு ஆன்மீக தலங்கள் வழிபாட்டு தலங்களை பொறுத்தளவு இந்து இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களையும் தாண்டி கிறிஸ்துவ வழிபாட்டு தலங்களும் ரொம்ப புகழ்மிக்க வழிபாட்டு தலங்கள் இருக்குது. சாந்தோம் புனித தோமையர் மலையில் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலம் உள்ளிட்ட கிறிஸ்துவ வழிபாட்டு தலங்களும் ரொம்ப முக்கியமான உலகம் முழுக்க புகழ்பெற்ற வழிபாட்டு தலங்களாக இருக்குது. அந்த மாதிரியான வழிபாட்டு தலங்களில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, பராமரிப்பு எந்த அளவுக்கு செய்யப்பட்டு இருக்கு, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கிறிஸ்தவ மக்களின் புனித தலமாக இருப்பது தேவாலயங்கள். முக்கிய இடமாக விளங்கும் தேவாலயங்களில் சாதாரண நாட்களில் குப்பைகளை சுத்தம் செய்வது, குடிநீர், கழிப்பறை வசதிகள் செய்வது போன்று சிறப்பாக செய்தாலும் திருவிழா போன்ற நாட்களில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் அரசு ஊழியர்களும் சில நேரங்களில் ஒத்துழைக்க மறுப்பதாகவும் நிர்வாகத்தினர் குற்றம் சாட்டுகிறார்கள். அதிகமாக மக்கள் கூடுகின்ற பொழுது மக்களுடைய ஒத்துழைப்பு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இங்கே வருகின்றவர்கள் அங்கேயே தங்கிவிட்டு சாப்பிட்டு விட்டு அங்கங்கே போட்டு விடுவது, அதை நாங்கள் பலமுறை அறிவிப்பாக சொல்லி சுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு சில நேரங்களிலே அரசாங்க ஊழியர்களும் எங்களுக்கு அதிகமாக ஈடுபாடு இல்லாததால் இந்த ஆலய முகப்பிலே பெரிய ஒரு குப்பை தொட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது. அது எல்லா மக்களும் அங்கே குப்பைகளை கொட்டுவதால், குறிப்பாக இரவு அந்த சாப்பாட்டை கால துர்நாற்றம் அடிப்பதால் ஆலய முகப்பிலே இது மக்களுக்கு ஒரு மாபெரும் இடரலாக இருப்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். தேவாலயங்களில் வழிபட வரும் மக்களுக்கு தேவையான அடிப்படை அம்சங்கள் திருப்திகரமாக இருந்தாலும் குடிநீர் உப்பு கலந்ததாக இருக்கிறது எனவும், நிர்வாகத்துக்கு மட்டுமல்லாமல் தேவாலயத்துக்கு வரும் மக்களுக்கும் சுத்தம் குறித்த பொறுப்புணர்வு இருக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார்கள் வழிபாட்டாளர்கள். கடல் பக்கத்தில் இருக்க எங்கேருந்து கொண்டு வரலாம் குடி தண்ணீர்? நாங்கள் கடல் பக்கத்தில் இருக்கோம், நல்ல குடி தண்ணீர் இருக்குமே எங்களுக்கு. பக்தர்களுக்குன்னு சொல்லி அதுக்கு தகுந்த இப்போ வேளாங்கண்ணியில் இருக்கு, பூண்டியில் இருக்கு, நல்ல தண்ணி தான் கொடுக்குறாங்க. பக்தர்களுக்காக வேண்டி கோயிலிருந்து இது பண்ணி மெயின்டைன் பண்ணி நல்ல தண்ணியாக கொடுக்குறாங்க. அதான் இங்கேயே நல்ல தண்ணியாக கொடுத்தா நல்லா இருக்கும், அவ்வளோதான். அதாவது திருவிழா சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வரத்து கூட முடியாது. மெயின்டெனன்ஸ் அந்த நேரத்தில் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா க்ரௌடு அதிகமாக இருக்கும். எப்படியே நம்ம குடிநீர் வசதியும் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதை கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் எடுத்து அதெல்லாம் சரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து ப்ராப்பராக பார்த்துக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இங்கே குப்பை அந்த மாதிரிலாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. அந்த மற்ற டைமில் விட அந்த டைம் வந்து அப்படி தான் இருக்கும். மக்கள் வந்து அதை ப்ராப்பராக அந்த டஸ்ட்பினில் தான் அதை எடுத்துகிட்டு போய் போடணும் அப்படின்றதெல்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. சோஷியலிஜிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் குப்பையை வந்து இதில் தான் போடணும், இங்கே போடுங்க அங்கே போடுங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த நேரத்துக்கு வந்து கோவில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சு க்ளீனாக இருக்கும். தேவாலயத்தில் முக்கிய நாட்களில் வழிபாட்டாளர்களுக்கு அரசு உதவியுடன் மொபைல் கழிப்பறைகளை நிறுவுவது, தண்ணீரை விலைக்கு வாங்கி குடிநீர் வசதியை ஏற்படுத்துவது, இடிபாடுகளில் உள்ள சில கட்டுமானங்களை புதுப்பிப்பது ஆகிய நடவடிக்கைகளை தீவிரமாக எடுத்து வருவதாக தேவாலய நிர்வாகத்தினர் நமக்கு தெரிவித்தனர். மக்களுடைய அத்தியாவசியமான இடங்கள்ல வழிபாட்டு தலங்களும் ஒன்று. ஆனால் சுத்தமாக சுகாதாரமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய விருப்பமும் கூட. திருவிழா மாதிரியான நாட்களில் அதை சுத்தமாக வச்சுக்கிறதுல சில பிரச்சனைகள் ஏற்படுறதா தேவாலய நிர்வாகங்கள் சொல்லுது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் திருவிழா நாட்களாகட்டும் சாதாரண நாட்களாகட்டும் எல்லா நாட்களையுமே இது சுகாதாரமாகவும் அமைதியாகவும் ஒரு பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு இடமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களோட விருப்பமும் கூட. அதுக்கு அரசும் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களோட முக்கிய கோரிக்கையாகவும் இருக்குது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜேஸ்வரன், தயானந்தன்.